பிரைஸ் எல்லாம் இன்றைக்கு நாமளே நம்ம சோதிச்சு பார்க்க போகிறோங்க. அது எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இருக்குது அப்படின்னா, நம்பிக்கையை நம்ம எது மேலே கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்பாக நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இந்த டெஸ்ட்டுக்குள்ளே, அதாவது இந்த சோதனைக்குள்ளே போகலான்னு நான் பார்க்குறேங்க. அதாவது சவுல் ராஜா இருக்கார்ல, அவர் தான் முதலாவது ராஜாவாக பைபிளில் எழுதியிருக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, ஆண்டவர் அவரை தெரிந்தெடுக்கவும் செஞ்சுருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெரிய ஹைட்டும் வெயிட்டுமா இருக்கிற அந்த கோலியாக்கு ஒரு சேலஞ்சை வைக்கும் பொழுது அவங்க எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க. அதாவது சவுல் ராஜாவும் சரி, அண்ட் இருக்கிற ஆர்மிஸ் ஆனாலும் சரி, ஃபோர்ஸஸ் ஆனாலும் சரி, கேப்டன்ஸ், மக்கள் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒழித்து கொள்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி வருதுல்ல, இந்த தாவீது அவர் ஒரு மெய்ப்பனாக இருக்கும் பொழுது அந்த ஒரே கல்லை வச்சு கோலியாத்தை ஜெயிச்சார் இல்லையா. அந்த ஒரே ஒரு கல்னால் வரலங்க, ஆனால் தாவீது அவருக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருந்ததுங்க, எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தாங்க நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை வரட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும், ஹைட்டும் வெயிட்டுமா இருக்கலாம், இல்லை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்மளுக்கு அது பெரிய ஒரு மதிலாக தெரிஞ்சாலும் சரி, ஆண்டவர் அதை உடைக்கிறவராக இருக்கிறார். எப்போ அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் என்று நம்ம நம்பும் பொழுது. ஸோ நம்ம இந்த பக்கம், அதாவது டெஸ்ட் வைக்கிறோன்னு சொன்னல, இந்த பக்கம் வந்து ஒரு மணல் இருக்குதுங்க. அந்த மணல் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுட்டு நம்ம இருந்தோம்னா, புயல் வரும்பொழுது, காற்று வீசும்பொழுது, அலைகள் மூழும்பொழுது என்ன ஆகிடும்னா அந்த மண்ணோடு சேர்ந்து அது அந்த நம்பிக்கை போயிடுங்க. ஆனால் நம்ம எப்போ கண்மலை மேலே, அதாவது ஆண்டவர் மேலே நம்ம அதிகமான நம்பிக்கை வைக்கும் பொழுது, என்ன ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும், புயல் அடித்தாலும், காற்று வந்தாலும், அவர் என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது மூவே ஆகாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணும். ஸோ நம்ம யோசிச்சு பார்ப்போம், சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம மணல் மேலே வைக்கிறோமா, இல்லை நம்ம ஆண்டவர் மேலே வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. God bless you.